சென்னையில் காலாவதியான இட்லி மாவை விற்பனை செய்ததற்காக பிளிங்கிட் நிறுவனத்திற்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் 15 நாட்களுக்குள் விளக்கம் தருமாறு தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை நோட்டீஸும் அனுப்பியுள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜாராம் என்பவர் பிளிங்கிட் என்ற ஆன்லைன் நிறுவனத்தில் இட்லி மாவு ஆர்டர் செய்து வாங்கிய போது அது காலாவதியாகி இருந்தது தெரியவந்தது. உடனடியாக அப்பகுதியில் உள்ள பிளிங்கிட் குடோனுக்கு சென்று சம்பந்தப்பட்ட நபர்களிடம் அவர் விளக்கம் கேட்டதாகவும், ஆனால் அவர்கள் உரிய விளக்கத்தை தரவில்லை என்றும் தெரிகிறது. இதனையடுத்து ராஜாராமன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தார். அதன் பேரில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் காலாவதியான மாவு பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்தனர். துபாயில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய விமானப்படையின் தேஜஸ் போர் விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணத்தை கண்டறியும் விசாரணை துரிதமெடுத்துள்ளது. வான் சாகசத்தின் போது ரோலிங் சாகசம் செய்தபின் மீண்டும் வான் நோக்கி பறந்த தேஜஸ் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து வெடித்ததில் விமானி நாமன் ஷியால் உயிரிழந்தார். இந்நிலையில் இந்திய விமானப்படை மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனமும் போர் விமான விபத்திற்கான காரணத்தை கண்டறிய விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளன. அவசர காலத்தில் விமானத்தில் இருந்து கீழே குதிக்க உதவும் தானியங்கி இருக்கை இயங்காமல் போனதா, விமானி அதனை இயக்க தவறிவிட்டாரா, வானை நோக்கி பறந்த விமானம் கட்டுப்பாட்டை இழக்க காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் விசாரணை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட விமானத்தின் பராமரிப்பு தரவுகள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் அதை சீர் செய்யப்பட்ட விவரங்களும் சேகரிக்கப்படுகின்றன. வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடந்த மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியின் ஃபைனலில் சீன தைபே அணியை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது. மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டி டாக்கா நகரில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடந்தது. 11 அணிகள் இந்த தொடரில் பங்கேற்றன. லீக் போட்டிகளில் தாய்லாந்து, வங்கதேசம், ஜெர்மனி மற்றும் உகாண்டா அணிகளை வீழ்த்தியதுடன் அரையிறுதியில் ஈரான் அணியையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்தியா. திங்களன்று நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் சீன தைபே அணிகள் மோதின. இதில் 35-28 என்ற புள்ளி கணக்கில் தைவான் அணியை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதன் மூலம் தொடர்ந்து 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்தியா. வெற்றி பெற்ற இந்திய மகளிர் கபடி அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். அமெரிக்கா, பாகிஸ்தான் இடையே அரிய வகை கனிமவள வர்த்தகம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. கடந்த செப்டம்பரில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி அசீம் முனீர் அமெரிக்கா சுற்றுப்பயணம் சென்று இருந்தனர். அப்போது பாகிஸ்தானில் உள்ள அரிய வகை கனிம வளங்களின் மாதிரிகளை அதிபர் டிரம்பிடம் காண்பித்து கனிமவள வணிகம் குறித்த விருப்பத்தை வெளிப்படுத்தினர். இதையடுத்து இரு நாட்டுக்கும் இடையே கனிமவள வணிகம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி சமீபத்தில் பாகிஸ்தானில் இருந்து அமெரிக்காவுக்கு முதற்கட்ட கனிமவள ஏற்றுமதியும் நடைபெற்றுள்ளது. இதனிடையே அமெரிக்கா, பாகிஸ்தான் கனிமவள வணிகம் குறித்து உற்று நோக்கி கவனித்து வருவதாக இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியை 201 ரன்களுக்கு சுருட்டிய தென்னாப்பிரிக்கா 314 ரன்கள் முன்னிலை பெற்று வலுவான நிலையை எட்டியுள்ளது. தென்னாப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் 489 ரன்கள் குவித்தது. அடுத்து களமிறங்கிய இந்திய வீரர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்களை பறிகொடுத்து வெளியேறியதால் 201 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. இதில் குல்தீப் யாதவ் 134 பந்துகளை எதிர்கொண்டு 19 ரன்களை சேர்த்து கடைசி நேர போராட்டத்திற்கு உதவினார். முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஃபாலோ ஆன் வாய்ப்பு இருந்தும் தென்னாப்பிரிக்கா அணி மீண்டும் பேட்டிங் விளையாடியது. 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்கா விக்கெட் இழப்பின்றி 26 ரன்கள் எடுத்துள்ளது. இதன் மூலம் 314 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் மேலும் 2 நாட்கள் ஆட்டம் எஞ்சியிருப்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. SIR எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு தொடர்பாக நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை பீளமேட்டில் நடைபெற்ற வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். வட மாநிலத்திலிருந்து வரீங்களா, வாங்க, உங்க ஊர்ல வேலையில வாங்க, வேலை செய்யுங்க, சம்பளம் வாங்குங்க, உங்கள் வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கங்க. ஆனால் ஓட்டுரிமை என்பது அவர்கள் பிறந்த மாநிலத்தில் மட்டும்தான். தமிழ்நாட்டில தமிழர்களுக்கும் இங்க பல வருஷம் வாழ்கிறவங்களுக்கு தான் ஓட்டுரிமை தரணும். அதனால அதை வச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து எடுத்துலாம் அந்த ஓட்டெல்லாம் திருடலாம் நினைச்சுங்க, மக்கள் புரட்சி வெடிக்கும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓட்டுரிமை. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கட்சியாக மாற்றுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார்.
அதிமுகவில் இருந்து கடந்த 2022ஆம் ஆண்டு நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுக தொண்டர்கள் மீட்புக் குழுவை உருவாக்கினர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என ஓபிஎஸ் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தார். ஆனால் இணைப்புக்கான வாய்ப்பே இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லினார். இந்த நிலையில் தேர்தல் தொடர்பாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை வேப்பேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நிர்வாகிகளிடம் அவர்களது எண்ணங்களை தனித்தனியாக எழுத்துப்பூர்வமாக கேட்டு